என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து என்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என்னை கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன். நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்.
அப்படி எல்லாரும் எழுப்பிடுவோமா? எழுப்பி இந்த ஆக்ஷன் எல்லாரும் செய்யணும். அல்லேலூயா. நீங்க பெருகணும், உயரணும்னா ஆண்டவருடைய சமூகத்து முன்னால நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்க. அல்லேலூயா. டிக்ளேர் பண்ணணும். நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எங்களை போலலாம் இருந்தீங்கன்னா நீங்க இங்க நிக்க முடியாது. நீங்க இங்க நிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நாங்க ஆக்ஷன்லாம் பார்த்தா ஏப்பா அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க போல, எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ள நம்ம உயர்ந்திருக்கிறோம், பெருகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுவோம். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிற கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினா அது அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு மாறவே மாட்டார். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். அதை குறித்து தான் ஒரு பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இணைந்து பாடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஒரு வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. சொன்ன அவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? ஒரு வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னதை செய்து முடிப்பார். ஒரு வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னதை செய்து முடிப்பார். ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வார்,
செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாரை கொண்டு யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதாம்? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவுக்காக இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாராம். அவருக்குள்ளும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டதாம். எல்லாவற்றையும், இந்த பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைக்கிற பொழுது பிதாவாகிய தேவனுடைய மடியிலே இயேசு கிறிஸ்து செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையானவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். எல்லாம் அவரை கொண்டு, அந்த வார்த்தையை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டே அவருக்காகவே அது சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட எவையெல்லாம் அவருடையது, எதையெல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லித்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக பூமி கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1 நாம் இப்படி வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி. பூமியும் அதில் உள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்வோனிடத்திலே மோசே இப்படி சொல்லுகிறான், நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும், அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். என்ன ஒரு அதிகாரமுள்ள வார்த்தை பாருங்கள். நான் கைகளை வானத்துக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இந்த கல்மழையும் இடி முழக்கங்களும் நின்று போகும். பார்வோனே, அப்பொழுது இந்த பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிந்து கொள்ளுவீர் என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 10 வாதைகளை எகிப்து தேசத்திலே தேவன் வரவிட்டார். அதிலே ஒரு வார்த்தை தான் இந்த கல்மழை. இந்த கல்மழை வருகிற பொழுது பார்வோனிடத்திலே மோசே சொல்லுவான், கல்மழை விழப்போகிறது என்று சொல்லி. அப்பொழுது இந்த எகிப்து தேசத்திலே கர்த்தருக்கு பயப்பட்டவர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்கள், தங்களுடைய மிருக ஜீவன்களோடு அவர்கள் எல்லாரும் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து விட்டார்கள். அங்கே ஒரு ஷெட்டுக்குள்ளே அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் மேல் பெய்யவில்லை இந்த கல்மழையானது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதும் பெய்யவில்லை. ஆனால் பாருங்கள், அது நின்று போகத்தக்கதாக மோசே வந்து சொல்லுகிறான், பூமி கர்த்தருடையது, பூமி எல்லாம் கர்த்தருடைய, எப்படி பூமி அவருடைய சொற்படி கேட்கிறது என்று சொல்லி நீர் அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பார்வோனிடத்திலே மோசே எப்படி சொல்கிறான், பார்வோனே, உன் மிருக ஜீவன்களும் உனக்கு இருக்கிற யாவரையும் நீ சேர்த்துக்கொள், ஒவ்வொருவரும் செத்து போகத்தக்கதாக அந்த கல்மழை பெய்யும். பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் எவன் கர்த்தருக்கு பயப்பட்டானோ அவன் அப்படியே தன்னுடைய மிருக ஜீவன்களை அவன் ஓட்டி கொண்டு வந்ததாக நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களை பாருங்கள், இந்த பார்வோன் பூமி கர்த்தருடையது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த கல்மழையை அந்த மோசே நிறுத்தி போட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீர் அதை அறிந்து கொள்வீர், பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிந்து கொள்வீர். சங்கீதம் 89:11 சொல்லுகிறது, வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூமியும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர்.
நீரே எல்லாவற்றையும் அஸ்திபாரப்படுத்தினீர். 1 கொரிந்தியர் 10:20 நாம் வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இங்கே இந்த புதிய ஏற்பாட்டில் எப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது பாருங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து உனக்கு ஒன்றும் தெரியாவிட்டால் அவிசுவாசி ஒருவன் உன்னை விருந்துக்கு அழைக்கிற பொழுது உனக்கு முன் இருக்கிறவைகள் எவை என்று தெரியாவிட்டால் நீ ஸ்தோத்திரத்தோடு அதை புசித்து விடு. ஆனால் ஒருவன் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று சொல்லுவானேனால் அவனுடைய மனசாட்சியின் நிமித்தமும் அவனுடைய வார்த்தையின் நிமித்தம் நீ அதை புசிக்க கூடாது என்று சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆகவே நாம் ஒன்றையும் நாம் இது பழுதானது என்று சொல்லி அல்லது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது என்று சொல்லி நாம் சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. கடையில் இருக்கிற எவையற்றையும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அவிசுவாசி விருந்துக்கு அழைத்தால் நீ மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் நீ சாப்பிடு. ஆனாலும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டால் அறிவித்தவன் நிமித்தமும் மற்றொருவனுடைய மனசாட்சி நிமித்தமும் நீ புசியாதிருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமி கர்த்தருடையது. 2வதாக நாம் பார்க்கும் பொழுது தலையீற்றுக்கள் கர்த்தருடையது. லேவியராகமம் 7:26 இப்படித்தான் சொல்லுகிறது, தலையீற்று எல்லாம் கர்த்தருடையது. யாத்ராகமம் 13:12 சொல்லுகிறது, கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களில் தலையீற்று அனைத்தையும் நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக, அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையது. அப்படி என்றால் பெண்கள் கர்த்தருடையவர்கள் இல்லையா? அவைகளை நாம் மீட்டு கொள்ள வேண்டும். தலையீற்று அனைத்தும் கர்த்தருடையது. ஆகவே தான் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஈசாக்கு, சாமுவேல், இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாம் தலையீற்றாய் இருந்தவர்கள். அவர்களை அவர்களுடைய பெற்றோர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆபேலை குறித்து நம் ஆதியாகமம் 4:4 நாம் வாசிக்கும் பொழுது, ஆபேலும் தன் மந்தைகளில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று அவன் பலியிட்டான். அப்பொழுது கர்த்தர் அவனுடைய காணிக்கைகளை அங்கீகரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு மனிதனும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தலையீற்று அனைத்தும் கர்த்தருடையது. இந்த கால சூழ்நிலையிலே நாமும் நம்முடைய ஜெபங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பிரியமாய் ஏறெடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளில் ஆகட்டும், நம்முடைய விளை நிலையங்களில் இருந்து வருகிற விளைச்சல்கள் ஆகட்டும், நம் கை செய்கிற பிரயாசத்தின் பலனாய் ஆகட்டும், தலையீற்று அனைத்தும் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம்முடைய ஜெபங்களையும் அவர் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்வார். 3வதாக பாருங்கள், எது கர்த்தருடையதான். நீதிமொழிகள் 16:11 நாம் வாசிக்கிறோம், சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல்லெல்லாம் அவருடைய செயல். பையில் இருக்கும் நிறைக்கெல்லாம் அவருடைய செயல். இன்றைக்கு பாருங்கள், இந்த தராசுக்கு கீழே புளியை ஒட்டி வைத்து விடுவார்கள். ஏனென்றால் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருட்கள் குறைவாக இருக்க வேண்டும், அப்பொழுது அவர்கள் அதன் மூலமாய் லாபம் ஈட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி ஐஸ்கிரீம் கப்புகளிலே கூட நாம் பார்க்கிறோம், அதன் உயரத்தை உள்ளாக ஒன்றை வைத்து உள்ளாக அதனுடைய அடிப்பாகத்தை தூக்கி வைத்திருப்பதை பார்க்க முடியும். ஏனென்றால் அதற்குள்ளே இருக்கிற பொருள் குறைவாக இருக்கும், அதன் நிமித்தமாக அவர்கள் லாபம் ஈட்டிக்கொள்ளலாம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது என்று சொல்லி, இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை நாம் வியாபாரத்தில் அல்லது மற்றும் ஏதேனும் ஒரு பொருளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது மற்றவர்களுக்கென்று நாம் அதை பிரத்யேகப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய செயலிலும் பாருங்கள் உண்மை இருக்க வேண்டும். நீதி கர்த்தருடையது, அதுதான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதி கர்த்தருடையது. சங்கீதம் 89:14 சொல்லுகிறது,
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய சிங்காசனத்துடைய பேஸ், அதோடைய அடிப்படை என்ன என்று பார்த்தால் அது நீதியும் நியாயமுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், உபாகமம் 32:4 சொல்லுகிறது, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியில் செம்மையுமாய் இருக்கிற தேவன். இன்னுமாய் நமக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி உண்மையாய் இருக்க வேண்டும், நீதியாய் செய்ய வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உபாகமம் 14:20 சொல்லுகிறது, நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்போது நீ நீதியை பின்பற்றுவாயாக. உபாகமம் 16:19 சொல்லுகிறது, நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகத்தாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. ஏனென்றால் பரிதானம் கண்களை குருடாக்கும், நீதிமான்களின் நியாயங்களை அது தாறுமாறாக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீ எளியவனுக்கு முகத்தாட்சியம் செய்யாமலும், நீ வலியவனுக்கு பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டும். ஏனென்றால் சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 4வதாக நெகேமியாவின் புத்தகத்திலே நெகேமியா இப்படியாய் சொல்லுகிறான். நெகேமியா 9:33 சொல்லுகிறது, எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர். எப்போது அவன் சொல்லுகிறான், அவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக கொல்லப்பட்டு அடிமை தேசத்தில் இருக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் உண்மையாய் நடப்பித்தீர், நீர் உண்மை உள்ளவர், ஆகவே எங்களை கொண்டு திரும்பவும் உம்முடைய அலங்கத்தை கட்டும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீர், இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த பாதைகளிலே நீர் உண்மை உள்ளவராகவே இருந்தீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 26:9 சொல்லுகிறது, உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்தில் உள்ள குடிகள் எல்லாம் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த நீதியை நாம் கற்றுக்கொண்டு உண்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அருமையான ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் ஏசாயா 41 பார்க்க முடியும். 41:10 சொல்லுகிறது, அவர் நீதியின் வலக்கரத்தினாலே என்னை தாங்குவார், அவர் உன்னை தாங்குவார், நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். நம்ம எல்லாரும் சொல்லிக்கொள்ளணும், அவர் நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். இன்றைக்கு நியாயம் அற்று போயிட்டோம், பூமியிலே நீதி நியாயங்கள் எல்லாம் அற்று போய்விட்டது. இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்கும் என்று சொன்னால், பார்க்கும் பொழுது பாருங்கள், அது தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத படிக்கு ஏதோ ஒன்றை குழப்பிக்கொண்டு இருக்கிறது போல இருக்கும். இப்பொழுது சில வருடங்களாக இப்படியாக நியாயாதிபதிகள், நீதிபதிகள் இப்படியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி இதை புரிந்து கொள்வது, இதில் எதை செயல்படுத்த வேண்டும், எப்படி என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் எல்லாரையும் திசை திருப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அருமையாய் சொல்லுகிறார், நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், சுமுத்திரையான நிறைக்கல்லும் தராசும் அவருடையது. சட்டசபையிலே நாம் அல்லது ஒரு சட்டத்தை குறித்து நாம் எங்கேயாவது பார்க்கும் பொழுது பாருங்கள், தராசை அவர்கள் சின்னமாக வைத்திருப்பார்கள். அந்த சின்னத்தில் பாருங்கள், ஒருவர் கண்களை கட்டிக்கொண்டு அந்த தராசை தூக்குவது போல காணப்படும். இங்கே ஆண்டவர் பாருங்கள், அவர் சுய சிந்தனையோடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை புரட்டாதிருங்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். பாருங்கள், அடுத்தது தலையீற்று அனைத்தும் கர்த்தருடையது, அடுத்து சுமுத்திரையான நிறைக்கல் கர்த்தருடையது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையது. பாருங்கள், சங்கீதம் 22:28 சொல்லுகிறது, ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர், அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். சங்கீதம் 145:2-3 சொல்லுகிறது, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலமும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையும் இருக்கும், தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ராஜ்யமெல்லாம் கர்த்தருடையது. இந்த உலகத்தில் எத்தனை ராஜ்யங்கள் இருக்கிறது. தேசங்களிலே பல கூட்ட மக்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு ஆண்டு வருகிறதை நாம்
பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இவைகளெல்லாம் அவர்களுடையது அல்ல, இவை எல்லாம் ஆண்டவருடையது. ஆனால் எல்லாரும் என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்? இது என்னுடைய தேசம், இது என்னுடைய பகுதி, இங்கே என்னுடைய ஆளுகை நிற்கும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி தலைவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ராஜ்யம் கர்த்தருடையது, அவர்கள் ஆளுகிற பகுதி கர்த்தருடையது, எல்லா அதிகாரங்களும் அவருடைய கையிலே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை நினைவு கூறலாம். அங்கே தரியு என்கிற ராஜா ஆண்டு கொண்டு இருக்கிறான். இந்த தானியேல் மேல் பொறாமை கொண்ட பிரதானிகள் தரியுவினிடத்தில் சொல்லுகிறார்களே, 30 நாள் அளவும் உம்முடைய சிலையை நிறுத்துவோம், எல்லாரும் அதைத்தான் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் போட்டு விடுவோமே, அப்படி மீறுகிறவர்களை நாம் சிங்க கபியிலே போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு தாக்கீதை எழுதினார்கள். ஆனால் தானியேலோ எப்பொழுதும் தான் செய்து வருகிறபடி 3 வேளையும் கர்த்தரை அவன் தொழுது கொண்டான். பலகணிகளை திறந்து அவன் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவன் தொழுது கொண்டிருக்கலாம் என்று நாம் நினைக்க முடியும் பாருங்கள். ஆனால் இந்த செய்தி தரியு ராஜாவிடத்தில் சொல்லப்பட்டது. ஆகவே தரியு ராஜா ஒன்றும் செய்ய இயலவில்லை. அவன் சொல்லுகிறான், சிங்கக்கபிக்குள்ளே எப்படியாவது இந்த தானியேலை போட்டு விட வேண்டும். ஆனால் தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவனை சிங்கக்கபிக்குள்ளே அனுப்பி விடுவான் பாருங்கள். இங்கே சிங்கக்கபிக்குள்ளே தானியேல் போடப்பட்டான். ஆனால் இந்த ராஜாவுக்கோ உறக்கம் வரவில்லை, தூக்கம் வரவில்லை. அவன் காலையிலே எழும்பி ஓடி வருகிறான். ஓடி வந்து இந்த தானியேலிடத்திலே கேட்கிறான், நீ ஆராதிக்கிற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உடையவராக இருந்தாரா என்று சொன்ன பொழுது தானியேல் உள்ளிருந்து குரலை எழுப்புவான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய தேவன் இந்த சிங்கத்தின் வாயை எல்லாம் கட்டி போட்டார். எப்படி கட்டி போட்டாராம்? ஒரு தூதனை அனுப்பி கட்டி போட்டார் ராஜாவே என்று சொல்லி அவன் எதிர்குரல் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தானியேல் 6:26 சொல்லுகிறது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். இவை இப்படி சொல்லி இந்த தரியு ராஜா தன்னுடைய ராஜ்யம் முழுமைக்கும் அவன் தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை சொல்லி அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, இது என்னுடைய ராஜ்யம் அல்ல என்று சொல்லி அவன் ஒப்புக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எப்படியாக ஆண்டவருக்காக அவனே சாட்சி சொல்லுகிறான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவனே சாட்சி சொல்லுகிறான். ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. 5ஆவதாக பாருங்கள், இன்னும் எது கர்த்தருடையதாம்? யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு தாவீது கோலியாத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் எல்லாருக்கும் மிக நன்றாய் தெரிந்திருக்கும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடைய, அவர் உங்களை எங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது, அவரே உங்களை எங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். தாவீது இளைய வயது உடையவன். அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாக அந்த படை முனைக்கு அவன் செல்லுகிறான். அங்கே பாருங்கள், எல்லாரும் அவனை சொல்லுகிறார்கள், நீ இளையவனாய் இருக்கிறாய், ஏன் இங்கே வந்தாய்? நீ உன்னுடைய கொஞ்சம் ஆடுகளை யார் வசமாய் நீ விட்டு போனாய் என்று சொல்லி நீங்கள் வேடிக்கை பார்க்க வந்தாயோ என்று சொல்லி பல கடுமையான சொற்களை மூத்த சகோதரன் சொன்ன பொழுதிலும் கூட அவன் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? கர்த்தருக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினான். பெலிஸ்தியனாகிய கோலியாத்து தினம் தினம் வந்து இஸ்ரவேலின் தேவனை தூஷித்து கொண்டிருந்தான்.
ஜனங்கள் எல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 30 நாளளவும் அவன் இப்படியே செய்து கொண்டே வந்தானாம். அப்பொழுது இவன் கேட்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது அவன் நெடியவனாய் இருப்பான், அவனுடைய படைத்தாக்கு பெரியதாய் இருக்கும் என்று சொல்லி அவனை சவுலிடத்திலே கொண்டு போய் விடும்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஒரு விசை சிங்கத்தையும் ஒரு விசை நான் கரடியையும் அவனுடைய வாயை கிழித்து போட்டு அதனுடைய அவைகளுடைய வாயிலிருந்து ஆட்டுக்குட்டிகளை மீட்டு எடுத்தேன், ஆகவே இவனையும் நான் அப்படி செய்து விடுவேன் என்று சொன்ன உடனே சவுல் ராஜா எல்லா உடைகளையும் அவனுக்கு தரிப்பிப்பான். அவற்றை நாம் நடந்து பார்க்கிற பொழுது அதற்கு பரிச்சயம் இல்லாதபடியினாலே அவன் சொல்லுவான், இது என்னால் ஏற்க முடியாது என்று சொல்லி அவன் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கவனை எடுத்துக்கொண்டு அவன் இந்த பெலிஸ்தனுக்கு முன்பாக அவன் கடந்து செல்கிறான். நித்தம் அவன் செய்து வருகிறபடியே இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவன் நிந்தித்து பேசினான். பாருங்கள், இப்பொழுது இந்த தாவீதுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம், அவன் சொல்லுகிறான், அவர் ஈட்டியாலும் பட்டயத்தாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, அவரே அதை செய்ய போகிறார். அவர் செய்துவிட்டு கடைசியாக சொல்லுவான், அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார் என்று. பாருங்கள், அவர் நமக்காக யுத்தம் செய்து விடுவார், நமக்காக. இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் குறித்து அப்படிதான் அவர் சொல்லுகிறார். நமக்காக அவர் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் வென்றதை நம்முடைய கையிலே அவர் ஒப்பு கொடுப்பார். எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள். அவருடைய பராக்கிரமம் எவ்வளவு பெரியது. அவர் தனதாக்கி கொள்ளவில்லை, யுத்தத்தை தன்மேல் வைத்து கொண்டு அவர் அதன் வெற்றியை நமக்கு கொடுத்து விடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தாவீது என்ன செய்தான், அந்த கல்லை எடுத்து அவன் ஒரு கல்லை இந்த கோலியாத்தின் நெற்றியில் எறிந்தானாம். அது அவனுடைய நெற்றியிலே பட்டு அவன் விழுந்து போனான். விழுந்தவனுடைய அவன் மேல் ஏறி நின்று அவனுடைய தலையை கொய்து அதை தூக்கி கொண்டு வந்தான் என்று சொல்லி, அவனுடைய பட்டயத்தாலே எடுத்து அதை வெட்டி தூக்கி கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சம்பவம் நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு அருகிலே வருகிறார்கள். முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோனின் சேனைகள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் மோசே இடத்திலே கூக்குரல் இடுகிறார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கோலை நீட்டு. மோசே சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் காண்பது இல்லை, காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடவை நாம் சத்துருக்களுக்கு முன்னாக நிற்க வேண்டிய தருணம் வந்திருக்கும். நாம் செய்வது இன்னதென்று அறியாமல் நாம் திகைத்து நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனி காணவே மாட்டீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு சத்ருவாய் இருக்கிறவர்களை நீங்கள் காண மாட்டீர்கள். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. அவர்களை நீங்கள் பார்க்கவே செய்யாதபடிக்கு முற்றிலுமாய் அவர் சமுத்திரத்திற்குள்ளே அவர் அமிழ்த்து போடுவார். அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அவர் எந்த யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 3:8 சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. இந்த ரட்சிப்பு ஆண்டவரை தவிர வேறு யாராலும் அது கொடுக்கவே முடியாது. ரட்சிப்பு என்று சொன்னால் நாம் மனம் திரும்பி குணப்பட்டு அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே ரட்சிப்பு. பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவருடைய பெரிய தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ளுவதே ரட்சிப்பு. ஆண்டவர் இந்த தண்டனையிலிருந்து நமக்கு தப்பிக்கொள்ளுவது மாத்திரம் அல்ல, அவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நான் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். சதா காலங்களிலும் அழியாத, நம்முடைய ஆத்துமா அழிந்து போகாத நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார்.
அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. அழகான ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். யோனாவின் புத்தகத்திலே யோனாவை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கும். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவே பட்டணத்திற்கு போ, அங்கே இருக்கிற கூக்குரல் பெரிதாக இருக்கிறது, அவர்களுடைய பாவங்கள் என்னுடைய சமூகத்திலே வந்து எட்டினது. ஆனால் இவன் போய் என்ன எச்சரிக்கை விடுப்பதற்காக போக வேண்டிய இந்த யோனா தர்ஷீஷ் பட்டணத்திற்கு அவன் கப்பல் ஏறினானாம். பாருங்கள், ஆண்டவர் சமுத்திரத்திலே ஒரு பெரும் காற்றை வரவிட்டார். கப்பல் அமிழ்ந்து போகத்தக்கதான காற்று வீசினது. அப்பொழுது அவர்கள் யார் இதற்கு காரணமானவன் என்று சொல்லி கப்பலில் உள்ள மாலுமிகள் சீட்டு போட்டார்கள். சீட்டு யார் பேரில் விழுந்ததாம்? யோனா பேரில் விழுந்தது. அவர்கள் யோனாவை தயவு தாட்சணியம் இல்லாமல் சமுத்திரத்திற்குள்ளே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது கடல் அமர்ந்து போனது. ஆனால் உள்ளே போன இந்த யோனாவை விழுங்குவதற்காக ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே அவன் போனான். அங்கே இருந்து பாருங்கள், யோனா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே இருந்து அவன் கூப்பிடுகிறான், நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. 3 நாட்களுக்கு பின்பு அந்த மீன் கரையிலே வந்து அவனை கக்கி போட்டது. அவன் செய்ய வேண்டிய பணி இன்னும் இருக்கிறது. ஆகவே அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் கைவிடாதிருப்பார். சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் கைவிடாதிருக்கிற தேவன். பாருங்கள், இந்த யோனா இப்பொழுது மனமாற்றம் அடைந்தவனாய் அவன் எழுந்து செல்லுகிறான். நினிவே பட்டணத்தில் போய் சொல்லுகிறான், இன்னும் 3 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இதை கேள்விப்பட்ட நினிவே ராஜா ஒன்று செய்தான். தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு அவன் எழுந்தான். ரட்டை அவன் உடுப்பாக்கி கொண்டான். எல்லாரிடத்திலும் சொல்லுனான், மிருக ஜீவன்களும் மனிதர்களும் புசியாமலும் குடிக்காமலும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் மேல், மிருக ஜீவன்களானாலும் மனிதர்களானாலும் ரட்டை தங்களுடைய மேலே உடுத்தி கொண்டிருக்க வேண்டும், சாம்பலிலே உட்கார வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான். பாருங்கள், இப்பொழுது கர்த்தருடைய மனம் மாறிற்று, கர்த்தருடைய இருதயம் லகுவாயிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்காக செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் யாரு வேண்டுமென்றாலும் அவர் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் தயவு பெருத்தவராய் இருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. எரேமியா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய ரட்சிப்பு தேவனுக்குள்ளே இருக்கிறது. அதை தான் வேதம் மிக நன்றாய் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு என்ற நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை ஒரு மனிதனால் கொடுக்க முடியாது, ஒரு மனிதனால் விலையாக பெற்றுக்கொள்ள முடியாது, பணம் கொடுக்க முடியாது, பொருள் கொடுக்க முடியாது, நல்ல செயல்கள் செய்வதனாலே கொடுக்க முடியாது, தான தர்மங்களினாலே இதை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது, நம்முடைய தாழ்மையினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய குணநலன்களாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நம்மை ரட்சிக்கும் போது நம்முடைய
குணநலன்கள் மாறும். நாம் தான தார்மம் செய்கிறவர்களாக மாறுவோம். பிறருக்காக நாம் பிரயாசப்படுவோம். இதுதான் இந்த ரட்சிப்பு நம்மை அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு நேராய் வழி நடத்துவதை நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனை அவருக்குள்ளும் அவருக்காகவும் அவருக்கென்றுமே சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசுவுடைய பெயர் ரட்சகர். அவருக்காகவே எல்லாம் உருவாக்கப்பட்டது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. ஆகவே பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. தலையீற்று அனைத்தும் கர்த்தருடையது. சுமுத்திரையான நிறைக்கல்லும் தராசும் கர்த்தருடையது. ராஜ்யம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. இதை ஒருவராவது எடுத்து போடவே முடியாது. இன்றைக்கு இந்த வார்த்தையின் படியெல்லாம் கர்த்தர் நமக்கு அவருடையதை அவர் தன்னுடைய ஆதீனத்திலிருந்து நமக்கு கொடுக்க போகிறார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அங்கே இங்கே ஓடி திரிய வேண்டியது அவசியமில்லை. ஏனென்றால் எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருடையது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவை எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவை எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக இவை எல்லாவற்றையும் கொடுத்து நாம் எங்கெங்கே குறைவுபட்டோமோ, எந்த நீதி நியாயங்களிலே நாம் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோமோ, எந்த ரட்சிப்பு நம்ம குடும்பங்களிலே காணப்படவில்லையோ, இன்றைக்கு கர்த்தர் அதை நிச்சயமாகவே கொடுப்பார். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை இப்பொழுது கர்த்தருடைய கரம் தொடுகிறது. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறாயோ மகளே, மகனே. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமி அனைத்தும் என்னுடையது. இவற்றில் காணப்படுகிற எல்லாம் என்னுடையது. என்னுடைய பிள்ளையாக உங்களுக்கு நான் இதை கொடுக்காமல் இருப்பேனோ? இந்த அதிகாரங்கள் என்னுடையது, இந்த ராஜ்யம் என்னுடையது. நான் நிச்சயமாக இந்த அதிகாரத்தின் பலனை உங்களுக்கும் நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதி நியாயங்களை புரட்டாதிருங்கள். நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கான நீதி புரட்டப்பட்டதோ, அவர் நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்குவார். அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடாதிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் கைவிடாதிருக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்காக ஒருவரும் இல்லை, நான் அனாதையாகி போனேனோ என்று சொல்லுகிறீர்களோ, இந்த யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்காக ஒரு யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருந்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பீர்கள். சத்ருக்களுக்கு வரும் பலனை காண்பீர்கள். அவர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். எல்லா துதியையும் கனத்தையும் நீங்கள் கர்த்தருக்கே செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். நானோவெனில் துதிப்பேன், நான் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன் என்று யோனா சொன்னது போல கர்த்தருக்கே அவற்றை செலுத்தி விடுங்கள். கர்த்தர் தான் இதை செய்தார் என்று எவ்விடங்களிலும் சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, நீர் சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி. நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். பிசாசை எடுத்து விடாதபடிக்கு பூர்ணப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம்ம இவருடைய போதைக்கு இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆராதனை